ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு அடுத்த ஒரு விஷயத்த நான் அம்மா கிட்ட சொல்லாமல் இருந்ததுக்கு காரணம் இந்த நகை வாங்குறது சொன்னேன்னா கண்டிப்பாக அவங்க அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படிங்கிறதுனாலேயே நான் கொஞ்சம் குழப்பத்திலேயே தான் இருந்தேன். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன ஒரு விஷயத்த செய்ய முடியுமோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு போனோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனாலேயே என் ஹஸ்பண்ட்ட சொன்னேன், இது மாதிரி நீங்கள் சொல்கிறது இது பண்ணுறதெல்லாம் கரெக்டு தாங்க, நான் இல்லைங்கள. ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு நீங்கள் நம்ம சொந்தக்காரவங்க அப்படின்னு நினச்சிட்டு பண்ணணும் செய்யணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் அது அவங்க அப்படி நினைக்கிறல்ல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன ஒரு இது பண்ண முடியுதோ அதை நம்ம அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா மட்டும்தான் முடியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே அதுக்கு அவர் என்ன சொன்னாங்கன்னா, அதுவும் கரெக்டு தான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். எதையுமே நம்மளால் இது பண்ண முடியாது, செய்ய முடியாதனால நான் இது பண்ண முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கேன் அப்படின்னோன்னே, சரி விடுங்க, அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, செய்ய முடியாது. அவன் நம்ம எதையுமே ஒரு சில விஷயத்த நம்மளுக்கு இது கரெக்டான வேலை நம்மளுக்கு போகுதா பண்ணுதா என்னன்னு சொல்லிட்டு நம்ம தான் இது பண்ணணும் அப்படின்னோன்னே, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்க, நீங்கள் ஒன்றும் இது பண்ண வேண்டியதில்லை, பார்த்தா செஞ்சால் அதை நம்மளுக்கு இதுக்கான டைம்ங்கிறது நமக்கு அமையும், பண்ணும், செய்யும். அதனால நான் ஒரு சில விஷயத்த கொஞ்சம் குழப்பமான விஷயத்த நம்ம இருந்து நம்ம அதுக்கான இதுங்கிறத நம்ம இது பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னோன்னே, கேட்ட விஷயத்த நீ எதையும் சொல்கிறதுலேருந்து நம்மளுக்கு ஒரு கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்குது, பண்ணுது, செய்யுது அப்படின்ட்டு பார்ப்போம். அதுக்கு மேலே கடவுள் விட்ட செயல் தான். நம்ம எதையும் நம்ம ஒரு இதாக எடுத்துக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படின்னோடனே, சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எதாக இருந்தாலும் சரி பார்த்து பண்ணுவோம் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் அந்த விஷயத்தில் தான் எதையுமே ஒரு சில விஷயங்கள கடமையாக நினச்சி நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு ஒரு சில விஷயத்தில் கிடைக்காது. கிடைக்கிற விஷயத்த நம்ம எடுத்துகிட்டு தான் போகணும் அப்படின்னோன்னே, சரி அதெல்லாம் ஓகே தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நான் இல்லைங்கல. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த வேலை நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் இந்த வேலையிலேருந்து நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. நான் அதை ஒரு நினைவுபடுத்துறதுக்காக தான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னோன்னே, அதெல்லாம் புரியுது, புரியாமல் கிடையாது. எந்த ஒரு இதை நம்மளுக்கு இது விஷயத்த சரி பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அந்த விஷயத்த நம்ம சரி பண்ணிட்டோன்னா ஓகே தான். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்மளுக்கு எதையுமே கொஞ்சம் இதாக இருந்தாலுமே நம்மளுக்கு அது நல்லது கிடையாது அப்படின்னோன்னே, அதெல்லாம் சரி தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்மளுக்கு இருக்கிறதுக்கான டைமிங்கிறது நமக்கு இருக்காதுங்க அப்படின்னோன்னே, அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று நீ சொன்னதெல்லாம் எனக்கு தெரியுது. அவங்க நம்ம சுயநலத்துக்காக மட்டும்தான் நம்மள இத்தனை நாள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. நம்ம அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், நம்ம தம்பிக்கு தான் எல்லாருமே ஒரு சப்போர்ட் பண்ணணும், பண்ணணும், செய்யணும்னு நினைக்கிறாங்க, பண்ணுறாங்க, செய்கிறாங்க. அதை நீ என்றைக்குமே புரிஞ்சுக்க அப்படின்னோன்னே, அதெல்லாம் புரியாமல் இல்லை, எல்லாமே புரியுது, தெரியுது தான். தெரியாமல் என்ன விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை புரிஞ்சுக்காமலாம் இல்லை. எதாக இருந்தாலும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். ஆனால் அந்தந்த சமயத்தில் அது நடக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாத மாதிரி தானங்க இருக்குது அப்படின்னோன்னே, சரி அதெல்லாம் நீ விட்டுரு. விட்டுட்டு நம்ம எதாக இருந்தாலும் ஒரு சில இதை நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறத நீ பாரு அப்படின்னோன்னே, சரி ஓகே, அதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு இது பண்ண முடியாத சூழல்ல தான் நம்மளுக்கு இருக்குது, நீ அதையே பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம், எதையுமே இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்புறம் தான் தோண ஆரம்பிச்சிச்சு. சரி ஓகே, இதுக்கப்புறம் எந்த இதையுமே நம்ம ஒரு பெருசுபடுத்தாமல் நம்மளுக்கு கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போவோம், பண்ணுவோம், செய்வோம் எதாக இருந்தாலும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. அடுத்த ஒரு 2 நாள்லேயே நான் சரி தனியாக நம்ம போயிடலாம். இதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுங்கிறது நம்மளுக்கு சரியாக வராது. நம்ம தனியாக போகலாம், பண்ணலாம். எது எது நம்மளுக்கு முக்கியமாக நினைக்கிறோமோ, அதை தான் நம்ம இது பண்ணாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, சரி ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு இதாக இருக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு இல்லை. அதை நம்ம ஒரு இது பண்ணிக்கிட்டனாலே நம்மளுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்த ஒரு 2, 3 வருஷத்துலேயே எப்படியாச்சும் நம்ம இந்த சூழ்நிலைகளை எப்படி கடக்க போகிறோம், பண்ண போகிறோம், செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது. சரி நம்ம அதை கரெக்டான வேலை நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு வேணும் அப்படின்ட்டு
அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஒரு விஷயமே வந்து நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன். சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து எதையுமே வந்து நம்ம ஈஸியா எடுத்துக்கக்கூடாது. எதையுமே வந்து ஈஸியா எடுத்துக்கிட்டோம்னா, அது அது நம்மளுக்கு நடக்க வேண்டிய நேரத்தில கரெக்டான வேலை நடக்கும்.